பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஸோ இது வந்து எவிக்ஷனுக்கான ப்ரோமோ. யார் எவிக்ஷன் செய்யப்பட போகிறார் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ட்டை பார்த்து கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து கரெக்டா தான் இருக்கு. நம்ம இவங்க காரக்குழம்பு கனி அவங்க சொல்றாங்க வியானாவா. சரி, ஆக்சுவலி எவிக்ஷன்ல வந்து கனி அவர்கள் வரல, வந்தா தெரியும். ஓகே, ஸோ வியானா கிடையாது கனி அவர்களே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்சரா சொல்றாங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்சரா வந்து பிரவீன் காந்தி அவர்களேன்னு. அப்சரா நீங்க ஜஸ்ட் மிஸ், எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஓகே, அடுத்தது நம்ம கலையரசன் வந்து யார சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள். பிரவீன் காந்தி பற்றி சொல்லுங்க பிரவீன் காந்தி. மேபி கலையரசன் இருக்கலான்னு. எஸ் சார், ஆனா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அகைன் நீங்க தான் கீழே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு மேல கலையரசன் வந்து விட்டார். கடைசி நேரத்தில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க கலையரசன். ஸோ அதனால எவிக்ஷன் நீங்க தான் சார் பிரவீன் காந்தி அவர்களே. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம விஜய் சேதுபதிகள் பேக் பாக்கெட் வந்து எடுக்கிறாரு கார்டு. ஆனா வந்து சொல்லல, ஸ்லோ மோஷன்ல ஆக்சுவலி நான் பில்டப்லாம் கொடுக்கலன்னு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா திறந்து படிச்ச உடனே ஷோ முடிஞ்சிடும், எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடும். இல்லைன்னா மட்டும் சும்மா வேற லெவல ஷோ பண்ணிட்டு இருப்போம்ல, வேற லெவல பண்ணியிருப்போம். எங்க இவ்வளவுதான் 3 ப்ரோமோ தான். என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு? யார் என்னென்ன வேலை பண்ணீங்க? யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஹேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துல வந்து யாருக்கெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க, ஏட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல ஒரு வாரத்துல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதை கேட்க முட்டீங்களே. நம்ம திவாகர், பார்வதி இவங்களாம் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 பேர் தான், யாருமே வரல, சீன்ல வரல எங்குமே. யாரும் சொல்லுங்களேன். நம்ம கனியெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்சரா என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் சும்மா கடக்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு இந்த எவிக்ஷன்ல வராதவங்களாம் வரணும். இந்த கனி, அப்புறமா வேற யாரு, அரோரா, அப்புறமா நம்ம இவரு கம்ருதனு அண்ட் விக்ரமு, சபரி, இவங்கெல்லாம் வரணும். அப்பதான் தெரியும் யார் என்னன்னு, என்ன உண்மையான நிலைமை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா கலையரசன் வந்து எஸ்கேப்பு, கிரேட் எஸ்கேப்பு. நெக்ஸ்ட் வீக் அன்னைக்குமா எனக்கு தெரிஞ்சு கலையரசன் வரத்துக்கு டவுட் தான் போல இருக்கு. ஏன்னா நம்ம பார்வதி டிவில போய் ஜாயின் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாட்டுப்புற இதெல்லாம் சொல்லி தர போற சொல்லிட்டு சும்மா ஸ்கோர் பண்ண போறாருப்பா. அநேகமா இவரை நாமினேட் பண்ணாதானே இவர் எவிக்ஷன் பண்ண முடியும் கலையரசனே. அநேகமா அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் தான். துஷார் எஸ்கேப்பு அண்ட் அப்கோர்ஸ் இஸ் கேப்டன்ற. ஸோ அடுத்த வாரம் அவரை நாமினேட் பண்ண முடியாது, கலையரசன் எஸ்கேப் ஆடுவாரு. ஸோ அடுத்த வாரம் வந்து பெர்ஃபார்ம் யார் இருக்க போறாங்க? லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவாகர் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்ருதுன்னு அப்புறம் FJ இவங்களாம் வந்து பார்த்தா ஹே ஹூ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மத்தவங்களை பெருசா ஸ்கோர் பண்ணாம தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் யாரா இருப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்கறது கனி உள்ள வரணும். சரிங்களா? அந்த கனி, அப்புறம் கெமி, இந்த மீன் யாரா இருக்காங்களா, அப்புறம் வியானா, இவங்களும் கொஞ்சம் உள்ள இறங்கி வேற மாதிரி சண்டை போட்டாங்கன்னா தெரியும். ஆனா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா உசுப்பேத்தி விடணும். அதற்கு யாரால முடியும்? நம்ம பார்வதி அக்காவால தான் முடியும். அண்ட் நம்ம பிரவீன் ராஜ் இருக்கா பாத்தீங்கன்னா, அவர் நினைச்சா கூட முடியும். இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் பர்சன் சண்டை போட முடியும். ஓகே, ஸோ அப்சரா ஹேஸ் டு டூ சம்திங். அண்ட் நம்ம ரம்யா ஜோ சுத்த வேஸ்ட். எதுக்கு இருக்காங்க தெரியல. ரம்யா ஜோ அப்படியே முதல் 3 நாள் வாய்ஸ் இருந்தது, கடைசி 3 நாள் அந்த டீலக்ஸ் வீட்டுக்குள்ள போய் பெட்ல படுத்தாங்க. அவ்வளவுதான், போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா அடுத்த வாரம் இருக்கு, அப்படியே வீடு மாறும். இந்த 13 பேர் அந்த பக்கம், அங்க இருந்த மீதி அந்த 7 பேர் இப்போ 1 அவுட்டா, இப்ப 6 பேர் இந்த பக்கம் வரும்போது தான் தெரியும் எவ்வளவு கலாட்டா அப்படின்னு. அப்போ எல்லாரும் வந்து வேலை செய்யணும். அப்படியே துணி துவைக்கணும், கிளீன் பண்ணணும், ஒட்டரை அடிக்கணும். அப்போ இருக்கு கஷ்டங்கள்லாம்னு. ஸோ நம்ம ஆதிரை கூட எஸ்கேப். ஆதிரை எப்படி எஸ்கேப் ஆறாங்கன்னு தெரியல. ஆதிரை எஸ்கேப் ஆறாங்க அதிகமா பிஆர் தெரியல. ஓகே, ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து எவிக்ஷன் ஆவாங்க அடுத்த வாரம்? இந்த வாரம் பிரவீன் காந்தி, அது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாரோட வார்த்தைகள் வாய்ஸ் வந்து மேல? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்வதி வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அடுத்த வாரம். அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. எப்பா நான் எதுவும் பேசலப்பா சாமி போடா அப்படின்ட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. ஆனா திவாகர் வந்து அடங்க மாட்டாரு, அவரு அப்படின்னு பாரு. ஸோ அவரு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பண்ணிட்டு இருப்பாரு. பார்வதி கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட்டா ஆயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசாதவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில வருவாங்க அநேகமா. சரிங்களா? ஸோ யார் வருவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அகைன் நம்ம கனி அண்ட் கேமி அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆதிரை கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. சரிங்களா? அவங்க கொஞ்சம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க பர்ஸ்ட் ஆவாங்க. ஸோ வெயிட் பண்ணி யாரெல்லாம் பர்ஸ்ட் ஆறாங்க, யாரெல்லாம் வந்து
ஆக்ஷன். ஓகே, ரொம்ப சண்டை போடுறாங்க. யாருக்கு கெட்ட பேர், யாருக்கு நல்ல பேர், அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஆனா ஏன் வந்து ஒரு மூஞ்சி கூட வந்து நல்ல ஒரு பிரபலமான ஒரு மூஞ்சா எடுக்காம போயிட்டாங்க? விஜய் டிவில எத்தனை ஷோஸ், குக்குத் கோமாளியில இருந்து யாராவது எடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஷபானா, இல்லைன்னா நம்ம உமேரு, குரேஷி, எத்தனை பேர் இருக்காங்க. என்னப்பா நீங்க போங்கப்பா, எப்பயோ வின் பண்ண கனியை மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்க. நான் அப்பவே நினைச்சேன் டாலியாவது எடுத்து வச்சிருக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். போன சீசன் 8 வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் டிவி தானா இல்ல வேற ஏதாவதுன்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ரோமோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சீட்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இல்ல பக்கத்துல உட்கார சொல்லுவாங்களே, நீங்க 2 பேர் சேவ், நீங்க அப்படி போயிடுங்க, நீங்க இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்களா? யாருக்கானுக்கா தெரியுதா? எனிபடி 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 உட்கார வச்சிருக்காங்களா? தெரிகிறதா? இதோ தெரிகிறது, ஒரு பெருசா வச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்முனுக்கு நின்று இருக்காரு, அவருக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்களா என்னன்னு தெரியல. மிக்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்களாப்பா? நோ மிக்சிங்யா, நோ மிக்சிங். அதே டீலக்ஸ் வீடு, அந்த பிக் பாஸ் வீடு அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. பார்வதி பாருங்களேன், அதே அந்த 3 பேர், திவாகர், பார்வதி அண்ட் கலையரசன் இப்படிதான் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த நீங்க எப்படி வாங்க நீங்க எப்படி வாங்க அப்படி பாத்தீங்களா, அது இனிமேல் தான் நடக்கும் போல இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, ஸோ நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Bye from my friend Raja Harivan Gat.